கர்த்தருடைய சகாயத்தை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அவரை நோக்கணும். அவங்க ரெக்கமெண்டேஷன் வேணும், இவங்க ரெக்கமெண்டேஷன் வேணும், இவரை பிடிச்சா பெரிய ஆள் ஆயிடலாம், அவரை பிடிச்சா அந்த இடத்துல பிறக்கலாம் எல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது, சகாயம் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை ஜெபித்தா கூட நீங்கள் யாரோ ஒருவரை சார்ந்து இருக்கலாம். இங்கே என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். கர்த்தரை தேடாமல் இருந்தால் எப்படி சகாயம் கிடைக்கும்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இங்கே கர்த்தரை தேடாமல் யாரையோ நம்ம தேடிக்கொண்டிருந்தால் ஒருபோதும் நம்ம சகாயத்தை பார்க்க முடியாது. எனக்கு பின்னாடி அநேக ரதங்கள் இருக்கிறது, போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, பெரிய கூட்டமே ஒரு முதலமைச்சரை பாதுகாக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரதமே போகுது இல்லையா? ஆனால் அதன் மேலே நம்பிக்கையை நம்ம அதன் மேலே அவங்க வைக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை நம்பணும். அவங்க அதை சார்ந்து இருக்கலாம். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதினால். பலசாலிகளை நம்பி இருக்கிறீங்களா? உங்களுக்கு நிறைய பலம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் உங்களுக்கு சகாயம் கிடைக்கல. அதனால தான் நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறீங்க. பலசாலிகளை நம்பாதீங்க, உங்கள் பலத்தையும் நம்பாதீங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் யாரையும் சார்ந்து இல்லாமல் கர்த்தரை மட்டும் நம்பி, அவர்தான் என் சகாயர், அவர்தான் என் கேடகம், அவர்தான் என் கோட்டை, என் நம்பிக்கை, என் தேவன், எனக்கு எல்லாமே அவர்தான் சொல்லி அவரை சார்ந்து நீங்கள் வாழும் பொழுது, உங்களுடைய கண்கள் அவரை நோக்கும் பொழுது ஒரு பெரிய சகாயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.